பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களும் அன்புகளும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத், புனித போராளி என்கிறார்கள் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வழியிலே வாழ்ந்த பெருமக்கள் அரிதினும் அரிதாகத்தான் காண கிடைக்கிறார்கள். அப்படி தன் வாழ்நாளில் எந்த சமரசத்துக்கும் உட்படாமல் மக்களுக்காகவே வாழ்ந்து அநீதத்திற்கு எதிராக அச்சமில்லாமல் போராடிய ஒரு பெருமகன் நம்முடைய தாத்தா பழனி பாபா அவர்கள். பழனி பாபா அவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால், இஸ்லாமியர்களாலே இன்றளவில் புறக்கணிக்கப்பட்ட தலைவர். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற பிள்ளை. நான் பிறந்து 18-19 வயது வரை ஏனற்ற பள்ளிவாசலுக்கு சென்றிருக்கிறேன். அங்கு யாரும் பழனி பாபாவை பற்றி எனக்கு நினைவு கூறியதில்லை. திருக்குரானை கற்பிக்கின்ற ஏனற்ற பாடசாலைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்கு யாரும் பழனி பாபா அவர்களை கற்பிக்கவில்லை. என் வீட்டில் இருக்கிற முன்னோர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்கள், தாத்தன்மார்கள், என் தாய்மார்கள் யாரும் எனக்கு பழனி பாபா அவர்களை கற்பிக்கவில்லை. இது நான் மட்டுமல்ல, இஸ்லாமிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது பொருந்தும். நீங்கள் ஏற்பீர்கள்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பழனி பாபாவை ஒரு முன்னுதாரணமாக புனித போராளியாக காட்டியது என்னுடைய தகப்பன் செந்தமிழன் சீமான். இது உண்மை. இன்றளவிலும் இதே நிலைதான். இஸ்லாமியர்களாலும் புறக்கணிக்கப்பட்ட தலைவர் நம்முடைய தாத்தா பழனி பாபா அவர்கள். இன்றைய இஸ்லாமிய இயக்கங்களே, இஸ்லாமிய தலைவர்களே, மார்க்க அறிஞர்கள் கூட புறக்கணித்த ஒரு தலைவனை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவன் என் இனத்தின் பெரியார் என்று தூக்கி கொண்டாடுகிறது. இது நமக்கு மட்டுமே உண்டான அந்த பெருமை. உண்மையிலேயே பழனி பாபா கொண்டாடப்பட வேண்டிய தலைவர், கொண்டாடப்பட வேண்டிய தலைவர். அரிதினும் அரிதாகத்தான் அப்படி ஒரு தலைவர்கள் தோன்றுவார்கள். அடக்குமுறைக்கு அஞ்சாது, எந்த விதமான சமரசமும் இல்லாது, அஞ்சுவதும் அடி பணிதுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அஞ்சுவதும் அடி பணிதுவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்று வாழ்நாளில் வார்த்தைக்கு மட்டுமல்ல வாழ்க்கையாகவே வாழ்ந்தவர்கள் அரிதினும் அரிதாகத்தான் தோன்றுவார்கள். அப்படி நம்முடைய தாத்தா புனித போராளி பழனி பாபா அவர்கள். அடிக்கு அடி, உதைக்கு உத, குத்துக்கு குத்து, எந்த சமரசம் கிடையாது. அடிச்சா திருப்பி அடிப்போம், பேசினால் திருப்பி பேசுவோம். அதற்கு பெயர் பாதுகாப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ் என்று போதித்த பெருமகன் நம்முடைய தாத்தா பழனி பாபா. 97% மக்கள் எல்லா விதமான சட்டத்தையும் எல்லா விதமான உரிமைகளையும் பெறுவதற்கு தகுதியானவர்கள். அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த சம உரிமை, சம அந்தஸ்து எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த இந்திய சட்டம் எனக்கு மயிருக்கு சமம் என்று போதித்த பெருமகன் நம்முடைய தாத்தா பழனி பாபா அவர்கள். 97% மக்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்கள். ஆனால் அத்தனை சம அந்தஸ்தையும் சம உரிமையும் பெறுவதற்கு தகுதியான மக்கள் என்று கற்பித்த பெருமகன். ஒரு முறை பழனி பாபா அவர்களுக்கு மக்கள் மன்றத்தில் பேசக்கூடாது என்று நெருக்கடி வருகிறது. சரி, மக்களிடத்துல பேசக்கூடாதுன்னு நீ எரும மாடை கட்டி போட்டு பேசிய பெருமகன் பழனி பாபா அவர்கள். செய்ததெல்லாம் ஒரு மனிதன் வாழ்நாளிலே எப்படி தக் லைஃபா வாழ முடியும்? தக் லைஃப் என்று நம்ம இளைஞர் சமுதாயத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு சொல்லாடல். வாழ்நாளிலே ஒரு மகன் எப்படி தக் லைஃபாக வாழ முடியும் என்றால் அது நம்ம தாத்தா தான். ஒரு முறை பேசி விடுகிறார், இந்திரா காந்தியை சுட்டது சரிதான், நான் பழனி பாபா சொல்றேன், இந்திரா காந்தியை சுட்டது சரிதான் அப்படின்னு பேசிடுறாரு. நீதித்துறை முன்னாடி நிறுத்தப்படுகிறார். என்ன இப்படி பேசுனீங்களா? ஆமா, இந்திரா காந்தியை சுட்டது சரிதானே, சரியா சுட்டதுனால தானே செத்தாங்க, தப்பா சுட்டுருந்தா செத்துருக்க மாட்டாங்களே அப்படின்னு
யோசிக்க முடியாது, நம்மளால யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த பெருமகன், துணிச்சல் மிக்க பெருமகன், ஜமீன்தார் குடும்பத்தில் இருந்தவர். தன் வாழ்நாள் இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் மக்களுக்காகவே தியாகம் செய்த பெருமகன். எளிய குடும்பத்தில் பிறக்கவில்லை, பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் தான் பெற்ற செல்வாக்கையும் செல்வத்தையும் மக்களுக்காகவே செலவு செய்த தலைவன் நம்முடைய தாத்தா பழனி பாபா. அதனால்தான் அவன் இந்த இனத்தின் பெரியார், இந்த இனத்தின் பெரியார். ஆனால் வாழும் காலமெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக வாழ்ந்த தலைவர்களை சாகிற வயதில் ஏறத்தாழ 125 கோடியை தன் இயக்கத்தின் சொத்து மதிப்பாக சேர்த்து வைத்த ஒரு பெருமகனை பெரியார் என்று கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு அந்த கேள்வியை நாம் தான் முன்வைக்கிறோம். அந்த கேள்வியை நம்ம தான் முன்வைக்கிறோம். எனக்கு சொந்த பெரியாரே 1000 பேர் இருக்கையில் எங்கேயோ இருந்து வந்த பெரியார் எதற்கு என்று கேட்ட ஒரே பெருமகன் என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள். எல்லாத்தையும் தியாகம் செய்தவர், எல்லாத்தையும் தியாகம் செய்தவர். அவ்வளவு ஆற்றல் மிக்கதில் மரணம் எனக்கு நிச்சயம்தான், அது சீக்கிரம்தான், அந்த மரணம் எனக்கு மசருக்கு சமம் என்று சொல்லியவன் நம்முடைய தாத்தா பழனி பாபா. அவர் சொல்லுகிறார், உள்ள சிறையில் இருக்கிற பழனி பாபா வெளியில் இருக்கிற தங்கைக்கு கடிதம் எழுதுகிறார். வெளியில் இருக்கிற தங்கைக்கு கடிதம் எழுதுகிறார். அப்ப அவர் எழுதுறாரு, தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தலைவன் அல்லவா. இப்போது இருக்கிற இளம் தலைமுறையினர் ஜென்சி கிட்ஸ் கூட அவரை கொண்டாட முடிகிறது என்றால் அவர் அவருடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் அப்போதே பதிவு செய்து வைத்திருந்தார். இன்று சோசியல் மீடியா, சமூக ஊடகங்களில் அதிகமாக வலம் வருகின்ற அந்த 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 தலைமுறையினுடைய தலைவர்களில் பழனி பாபா முதன்மையானவர். நிறைய பேருடைய பேச்சுக்கு பதிவே கிடையாது. அவர் எழுதுற கடிதம் வாயிலாக ஒரு தலைமுறையிடம் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் என் தங்கைக்கு கடிதம் எழுதவில்லை, ஒரு தலைமுறைக்கு எழுதுகிறேன். நேருவின் மகள் பிரியதர்சினி என்கிற இந்திரா காந்திக்கு நேரு எழுதிய கடிதம் எப்படி பின்னாளில் உலக புகழ் பெற்றதோ அதே போல தங்கையே நான் உனக்கு எழுதுகின்ற இந்த கடிதமும் உலக புகழ் பெறும் என்று எழுதுகிறார். அதுல எழுதாரு பாருங்க, ஒவ்வொன்றையும் நமக்கு தான் சொல்றார், எனக்கு தான் சொல்றார், எங்களுக்கு தான் சொல்றார். என்ன சொல்றாரு, உனக்கு நினைவு இருக்கிறதா தங்கையே, நான் அடிக்கடி கூறுவேனே விதி, நான் அடிக்கடி கூறுவேனே உனக்கு நினைவு இருக்கிறதா, நான் நினைவு தெரிந்த நாள் முதல் நிம்மதியே தரிசித்ததில்லை என்று கூறுவேனே உனக்கு நினைவு இருக்கிறதா, உனக்கு நினைவு இருக்கிறதா, அம்மா வயிற்றில் இருந்த நான் தரையில் இறங்குவதற்கே பல தடைகளை தாண்டித்தான் தரையில் இறங்கினேனாம். அவ்வளவு சிரமங்கள் என் பிறப்பிலே, அவ்வளவு சிரமங்கள். அம்மா கூட என்னை அடைத்து வைத்து விட்டுத்தான் அடுப்படிக்குள் போவார்களாம். அம்மா கூட என்னை அடைத்து வைத்து விட்டுத்தான் அடுப்படிக்குள் புகுவார்களாம். நான் தவழ்கின்ற வயதிலேயே நடக்க முயன்றவன். இதை ஆணவத்தில் கூறவில்லை, ஆர்வத்தோடு கூறுகிறேன். தங்கையே, நான் இந்த ஒவ்வொரு சுதந்திர தினத்தையும் நான் சுகாதாரமற்ற சுற்றுச்சுவருக்குள்ளான இந்த சிறையில் தான் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. சுதந்திர தினம் எந்த காலத்திலும் எனக்கு சுதந்திர தினமாக இருந்ததில்லை. உனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா தங்கையே, சிறையில் இருப்பவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள் என்று நீ கருதுகிறாயா? இந்த சிறையில் தான் காந்தி, காமராஜர், கக்கன், அறிஞர் அண்ணா எல்லாரும் இருந்திருக்கிறார்கள். அந்த சிறையில் தான் உன் சகோதரன் நானும் வாடுகிறேன். பப்ளிக் லைஃப் அண்ட் பிரிசன்ஸ் ஆர் இன்செப்பரேட்டபிள். பொது வாழ்க்கையும் சிறையும் இணைபிரியா புள்ளிகள், இணைபிரியா புள்ளிகள். தங்கையே, உன் பிள்ளைகளிடம் சொல், உன் தாய்மாமன் வழியில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று உன் பிள்ளைகளை சொல். தான் சமூகத்திற்காக போராடி சிறை செல்வது மட்டுமல்லாமல் தன் சந்ததிகளையும் சமூகத்திற்காக போராட வேண்டும். நீ அல்லாவிடம் வேண்டிக்கொள் தங்கையே, நீ அல்லாவிடம் வேண்டிக்கொள். நீ என்னுடைய உடலை பார்க்கும் போது எதிரிகளால் வெட்டப்பட்ட விழுப்புண் காயங்கள் என் நெஞ்சில் இருக்க வேண்டும். எதிரிகளால் வெட்டப்பட்ட விழுப்புண் காயங்கள் என் நெஞ்சில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட என் உடலைத்தான், உயிரை பிரிந்த என் ஜனாசாவைத்தான் நீ பார்க்க வேண்டும் என்ற அல்லாவிடம் நீ வேண்டிக்கொள் தங்கையே, வேண்டிக்கொள். ஏனால் அப்படிப்பட்ட மரணத்தை தான் நான் தினமும் இறைவனிடம் வேண்டுகின்றேன் என்று எழுதுறார். தன் தங்கைக்கு எழுதுறார், தன் தங்கைக்கு எழுதுறார். ஒரு நாள் அம்மா என் கனவில் வந்தார்கள். கனவில் வந்த அம்மா சொன்னார்கள், மகனே, என் அன்பு மகனே, உனக்குத்தான் அரேபிய மன்னன் கிங் ஃபகதை நன்றாக தெரியுமே, அவரிடம் சொல்லி இங்க இருக்கக்கூடிய பிரதமர் பாரத பிரதமரிடம் பேச சொல்லி இங்க இருக்கக்கூடிய திருட்டு பூனை கருணாநிதியை ஒரு தட்டு தட்டி வைக்க சொல்லலாமே. அவங்க அம்மா கனவுல வந்து கேட்கறாங்களாம், ஒரு திருட்டு பூனை கருணாநிதியை தட்டு தட்டி வைக்க சொல்லலாமே. அதற்கு அம்மா,
பூனை, அதுவும் கள்ள பூனை, திருட்டு பூனை, அதை தட்டுவதற்கு எதற்கு யானை? எதற்கு யானை? நாமே தலையில் 2 தட்டு தட்டினால் தானாக சொல்படி கேட்கும், தானாக சொன்ன சொல் கேட்கும் அப்படின்னு தனக்கு இருந்த அந்த செல்வாக்குகளை அவர் முழுமையாக பயன்படுத்தவில்லை. இருந்திருந்தால், அப்படியெல்லாம் அவர் செல்வாக்கு பெற்ற தலைவர், அவர் பயன்படுத்தியிருந்தால் இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாம் அவர் முன்னாடி கூட நின்றுக்க முடியாது, முன்னாடி கூட நின்றுக்க முடியாது. அவரே பதிவு செய்கிறார் பாருங்க, அவரே பதிவு செய்கிறார். என்ன சொல்றாரு? நம்முடைய அரசியலுக்கு அவர் முன்னத்தியர் அப்படிங்கிற நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறோம்ல, அவர் சொல்றாரு பாருங்க, மேனாமிணிக்குகளுடன் சேர்ந்து கூட்டணி வைத்து, மேனாமிணிக்குகளுடன் கூட்டணி வைத்து போனா வந்த அரசியல் நமக்கு எதுக்கு? மேனாமிணிக்குகளுடன் கூட்டணி வைத்து போனா வந்த அரசியல் நமக்கு எதுக்கு? நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. பின்னாடியே வருது, காலம் நமக்கு வரும், ஒரு காலம் நமக்கு வரும், அன்று நம் தனித்துவத்தை கட்டி காத்து காலம் வரும்போது கணக்கு தீர்ப்போம் அப்படிங்கிறார். இப்ப நம்முடைய அரசியலுக்கு முன்னத்தியர் அவர் தான். நம்ம இன்னைக்கு வெயிட் பண்றோம்ல, இன்னைக்கு நம்ம காத்திருக்கோம்ல, ஒரு காலம் வரட்டும், அன்னைக்கு கணக்கு பார்த்து காலம் வரும்போது நாம் காத்திருந்து அத்தனைக்கும் நம்ம பதிலடி கொடுப்போம்ல, நம்ம காத்திருக்கோம்ல. அப்படி அந்த வார்த்தையை அவர் அன்னைக்கே பேசியிருந்த மேனாமிணிக்குகளுடன் போனா வந்த அரசியல் நமக்கு எதற்கு? நம் தன்னுடைய தனித்துவத்தை கட்டி காத்து காலம் வரும்போது கணக்கு தீர்ப்போம், காலம் நம் ஒருவருக்கும் ஒரு வாய்ப்பை தரும், அன்று இன்றைய இழப்புகளுக்கு அன்று பலி தீர்ப்போம் என்று எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய தங்கைக்கு கடிதம் என்ற பேரில் அவருடைய கடிதங்கள் எல்லாம் தொகுத்து வழங்கிதுங்க. போன வாட்டி நம்முடைய பழனி பாபாவுடைய நினைவேந்தல் பழனியில் நடக்கும்போது அந்த புத்தகத்தை என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமானவர்கள் வெளியிட்டாங்க. தங்கைக்கு கடிதம் அவசியம் இருந்தா போய் படிங்க, உங்களுக்கு இருந்தா. 4 கடிதத்துக்கு மேல என்னாலே தாண்ட முடியல. அந்த அளவுக்கு புலம்பி தீர்த்திருக்காரு மனுஷன். என்னடா இந்த சமுதாயம், நான் எதிரிகளால் எத்தனையோ வெட்டப்படுவதை கூட விரும்புகிறவன், ஆனால் என் சமுதாயத்தாரே எனக்கு இழுக்கிற இந்த அநீதியை என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி சென்ற பெருமகன். அரிதினும் அரிதாகத்தான் தலைவர்கள் தோன்றுவார்கள், நமக்குன்னு பொது தலைவர்கள் தோன்றுவார்கள். அதுவும் இஸ்லாமிய சமூகத்தினரிடமிருந்து வந்து எல்லா சமூக மக்களுக்கான ஒரு பொது தலைவர்கள் என்பவர்கள் அரிதினும் அரிதாகத்தான் தோன்றுவார்கள். அப்படித்தான் நம்முடைய தாத்தா காயிதே மில்லத், நம்முடைய தாத்தா பழனி பாபா, இருபெரும் தலைவர்கள் நமக்கு கொட்டி தீர்த்த, நமக்கு விட்டு சென்ற வரலாறுகளும் விட்டு சென்ற வார்த்தைகளும் மிக அதிகம். ஏன்னா காயிதே மில்லத் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நேரு இந்தியா முழுக்க ஒரு மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் அது என் மொழி, என் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னப்ப அங்க இருக்கக்கூடிய நேரு கேட்கிறாரு,
பாங்கு சொல்லும் போது இறைவனுக்காக அழைப்பு விடுக்கும் போது இந்த பள்ளிவாசலிருந்து இந்த சத்தம் வரும்போது ஒவ்வொரு முறையும் பேச்சை நிறுத்துவது என்பது நாம் தமிழர் கட்சி எங்களுடைய வழக்கம். அதை நான் பேசுகின்ற நான் சிறுவன் நான் மட்டுமல்ல, எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசும்போது கூட பாங்கு சப்தம் கேட்டிருந்தால் பேச்சை நிறுத்தியிருக்கிறார். நாங்கள் பி டீம் அதுக்கு பின்னாடி வர்றேன். அப்ப அங்க நேரு கேட்கிறார், என்ன சாஹிபு நீங்க தமிழை கேட்பீங்கன்னு பார்த்து உருத கேட்பீங்கன்னு பார்த்தா தமிழை கேட்குறீங்க. அவர் நினைச்சுக்கிட்டார் இஸ்லாமியர்கள் என்றாலே உருது பேசுறவங்க தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டார். அதற்கு நம்முடைய தாத்தா காயிதே மில்லத்தவர்கள் சொன்ன வார்த்தை இங்கு வரலாற்றில் மிக முக்கியம். நான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்பே அம்மா என்று சொன்னவன். அன்றே தமிழ் தேசியத்தினுடைய அந்த ஆழமான வேர் இந்த தமிழ் சமுதாயத்தில் ஊன்றப்பட்டு விட்டது. அதோடு நிறுத்தவில்லை, அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்று சொல்லிய பெருமகன் நம்முடைய தாத்தா காயிதே மில்லத். அந்த வரிசையில் நம்முடைய தாத்தா பழனி பாபா அதற்கு பின்னத்தியவர் சொல்கிறார், தமிழர்களே நீங்கள் இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்று சொன்னவர். இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் நெஞ்சில் ஏற்ற வேண்டும். அவர் சொல்லுகிறார், நீங்கள் சாதியாலோ மதத்தாலோ பிரிந்தீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்தீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக உணர்வீர்கள் என்று கற்பிக்கிறார். அதனால இருபெரும் தலைவர்கள், நமக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நமக்கு போதித்ததெல்லாம் தமிழ் தேசிய சிந்தனையைத்தான். இன்னைக்கு நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அங்கு நமக்காக போராடிய பல சாதனைகளை செய்த சாதித்த தலைவர்களை இன்று சாதி தலைவர்களாக வைத்திருக்கிறார்கள். ஐயா வாவு சிதம்பரனார் அவர்கள் நமக்கு முன்னே தோன்றியவர். ஆங்கிலேயன் வர்த்தகத்தின் மூலமாக உள்ளே வந்தான். அவனுக்கு வர்த்தகத்தின் மூலமாகவே சரிக்கு சரி அடிக்கு அடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கப்பல் கட்டி ஓட்டிய பெருமகன் வாவு சிதம்பரனார். அவனை பிள்ளைமார்களுக்கான தலைவர் அப்படின்னு பிரிக்கிறது. நேர்மையின் மறுவுருவமாக வாழ்ந்த நம்முடைய தாத்தன் காமராஜர், அவன் தமிழர்களின் தலைவன். ஆனால் அவன நாடார்களுக்கான தலைவர். அவர் இருக்கிற அந்த கட்சியை கைவிட்ட பிறகும் அவருடைய சமுதாயத்தின் குறியீடாக தலைவராக அவர் மாறி போனார். ஒழுக்கத்தையும் நேர்மையும் சாதியை எண்ணம் கொண்டவன் மனிதனாகவே இருக்க தகுதி இல்லை என்று கூறிய பெருமகன் முத்துராமலிங்க தேவன் என்கிற தலைவர். இஸ்லாமிய தாயின் மாறில் பார்க்குடித்த அந்த பெருமகனார் முத்துராமலிங்க தேவர், அவர் தேவர்களுக்கான தலைவர், முக்குலத்தோருக்கான தலைவர். அப்படி பிரிச்சு விட்டுறது. இதுல என்ன சிக்கல்னா, நம்ம மட்டும்தான் அதை நம்மளுடைய தமிழின தலைவர்கள், அவர்கள் தமிழ் எங்களுடைய இனத்தின் பெரியார்கள் என்று கொண்டாடுகிறோம். இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அந்த தலைவர்களையாவது அவர்களின் சொந்த சமுதாய மக்களாவது கொண்டாடுகிறார்கள். அந்த தலைவர்களையாவது அவர்களுடைய சொந்த சமுதாயத்தினராவது கொண்டாடுகிறார்கள். ஆனால் பாவம் பழனி பாபா தன் சொந்த சமுதாயத்தினராலவே புறக்கணிக்கப்பட்ட தலைவன். அவர்களுக்கு மத்தியிலும் அவர் பயங்கரவாதி, அவர்களுக்கு மத்தியிலும் அவர் தீவிரவாதி. அவரை முன்னுதாரணமாக காட்டி நம்முடைய தலைவர் என்று கொண்டாடுகின்ற எந்த இஸ்லாமிய தலைவர்களும் இல்லை, இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களும் இல்லை, எந்த இஸ்லாமிய குடும்பத்தினரும் பெரும்பாலான எந்த இஸ்லாமியர்களும் பழனி பாபா என்கிற தலைவனை போற்றவில்லை. நாம் எடுத்து கொண்டாடுகின்றோம். ஒரு நாள் நாம் ஆட்சிக்கு வரும்போது என்னுடைய தகப்பன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறுகிறார், அவரை அரசு பெருவிழாவாக எடுத்து அவருடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுவோம், நாம் கொண்டாடி தீர்ப்போம். ஊரெங்கும் உலகெங்கும் இன்னைக்கு கருணாநிதிக்கு சிலை இருக்கிறது, ஜெயலலிதாவுக்கு சிலை இருக்கிறது. அதை தகர்ப்பது மட்டுமல்ல நமது கடமை, அதோடு சேர்த்து நம்முடைய பெரியார்கள் ஆகிய பழனி பாபா அவர்களை சிலையை நிறுவி எல்லா மக்களுக்குமான இளம் தலைமுறைக்கான முன்னுதாரணமாக காட்டுவது என்பது நம்முடைய தலையாய கடமை என்று கூறுகிறார் என்னுடைய தகப்பன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சி என்றாலே நாங்கள் எப்போதுமே திமுகவுக்கு எதிராக பேசுவோம், அதிமுகவுக்கு எதிராக பேசுவோம், பாஜக காங்கிரஸ் இவர்களுக்கெல்லாம் எதிராக பேசுவோம். நாங்கள் தனித்து தனியாக
234 தொகுதிகளையும் வேட்பாளர்களையும் முடிவு செய்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றோம். 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி பங்கேற்று வருகிறது இந்த அரசியல் களத்திலே. அதிலும் 2016 முதல் எந்த சமரசமும் இல்லாது தனித்தே ஒரு அரசியல் கட்சி 4 பொதுத் தேர்தல்களை தாண்டி 5வதாக ஒரு பொதுத் தேர்தலிலும் களம் காண்கிறது. 2016 நாங்கள் தனித்தே களம் காண்டோம். அப்போது 1% விழுக்காடு வாக்கு பெற்றோம். 2019 தனியா இருந்தோம். அப்போ 17 லட்சம் வாக்குகளை பெற்றோம். 2021 தனியார் போட்டியிட்டோம். 30 லட்சம் வாக்குகளை பெற்றோம். 2024 அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நகர்வு. இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி தனித்தே களம் காண்டு அங்கீகாரத்தை பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்தது. 36 லட்சம் வாக்குகளை பெற்ற நாங்கள் 8.22 விழுக்காடுகளை பெற்று இன்றும் தனித்தே 2026 தேர்தலை களம் காண்கிறோம். நாகை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்னுடைய அக்கா ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். உங்களுடைய சின்னம் ஏற்கலப்பை ஏந்திய விவசாயி சின்னம். எதற்கு இதை சொல்கிறேன்னா, நாங்கள் ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். என்ன பண்ணாங்க, கடைசியா இவங்க பேசிவிட்டு ஓட்டு கேட்பாங்க, அதனால நம்ம போயிடலாம், இவங்க பேச்சை கேட்க தேவையில்லைன்னு இங்க இருக்கிற யாரும் போயிடாதீங்க. நான் ஓட்டு கேட்டு வரல, நாங்கள் உங்கள் வாக்கு கேட்டு வரல. எல்லோருக்கும் இருக்கிற ஒரு சுய சிந்தனை இருக்கிறது. நாம் யாருக்கானவர்கள், உங்களுக்கான கட்சி எது, உங்களுக்கான அரசியல் எது என்பதை நான் நினைவுபடுத்த வேண்டிய உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த உங்களுடைய வீட்டு பிள்ளை. நான் சில விஷயங்களை உங்களுக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என் பேச்சை நீங்கள், என் கட்சியை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், எங்கள் அரசியலை நீங்கள் வெறுத்தாலும் கூட பரவாயில்லை, சற்று சிந்தித்து பாருங்கள். என்னுடைய பேச்சை கொஞ்ச நேரத்தில் பேச்சை முடிச்சிருவேன். கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்கள், என்னுடைய பேச்சை சிந்தித்து பாருங்கள். தேர்தல் என்றாலே அது பணக்காரர்களுக்கானது, தேர்தல் என்றாலே அது பண்ணையார்களுக்கானது, அரசியல் என்றாலே அது ஆடம்பரமானது என்கிற போர்வையில் இருக்கிற நேரத்தில் எளிய பிள்ளைகளும் இன்று அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் எளிய பிள்ளைகள். கல்வியோ மருத்துவமோ மின்சாரமோ குடிநீரோ அத்தனைக்கும் அரசையே நம்பி இருக்கின்ற எளிய பிள்ளைகள். நாங்கள் காலம் காலமாக அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவார்கள் பண்ணையார்கள், நாங்கள் வாக்களித்துக் கொண்டிருந்தோம். பரம்பரையாக காலம் காலமாக அவர்கள் மேடை ஏறி பேசுவார்கள், புரிந்தாலும் புரியாவிட்டாலும் கீழே இருந்து கொண்டு நாங்கள் கைத்தட்டி கொண்டிருந்தோம். நாங்கள் எளிய பிள்ளைகள். அரசியல் என்றாலே என்னவென்ற அடிப்படை சிந்தனை கூட இல்லாத எளிய பிள்ளைகள் நாங்கள். சீமான் என்று ஒரு தலைவன் உருவானான், எளிய பிள்ளைகளாலே ஒரு கட்சியை கட்டமைத்தான். அந்த வகையில் எந்த விதமான பணத்திற்கும் அடிபணியாமல் இனத்திற்கான பிள்ளைகளாக எங்களை தேர்தல் களத்தில் முன்னிறுத்தி இருக்கிறார். அது நாம் தமிழர் கட்சியினுடைய இயல்பு. நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறதில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். சீட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்கல. தேர்தலில் போட்டியிடுவதற்கு எல்லா கட்சிகளும் ஒரு பேரம் வைத்திருக்கிறது, ஒரு விலை வைத்திருக்கின்றது. தேர்தலில் போட்டியிட வேண்டுமா? சில கட்சிகள் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு விருப்ப மனுவை தருவதற்கு கூட ஒரு விலை வைத்திருக்கிறார்கள். ஒரு விருப்ப மனுத்துடைய விலை 50,000, 1 லட்சம் என்று விலை வைத்திருக்கிறார்கள். ஒரு தொகுதிக்கு 100 பேர் 1 லட்சம் விலை கொண்ட மனுவை வாங்குகிறார்கள் என்றால் அதிலே 100 லட்சம் 1 கோடி ரூபாய் வந்து 234 தொகுதிகளுக்கும் இது போன்ற வேட்பாளர் விருப்ப மனுவை ஏற்கனவே இவன் தான் வேட்பாளர் என்று முடிவு செய்த பிறகும் அந்த திராவிட கட்சிகள் இப்படி வாங்குகிறார்கள். வாங்கி அதன் மூலமாகவும் பணத்தை ஈட்டுகிறார்கள். நாங்கள் பணத்துக்காரர்கள் அல்ல, பெருமை மிகுந்த நாங்கள் பிறந்த இனத்திற்கானவர்கள் என்று ஒரே ஒரு கட்சி தான் களத்தில் நிற்கிறது. எளிய பிள்ளைகளுக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறோம். எளிய பிள்ளைகள் தான் எங்களுடைய பெரும்பாலான வேட்பாளர்கள். நான் முன்னவே சொன்னது போல நாங்கள் சாமானியர்கள், எளிய பிள்ளைகள், சாமானியர்கள். பெரும்பாலான வேட்பாளர்கள் நாங்கள் எளிய பிள்ளைகள், சாமானியர்கள். நான் சாமானியன், நான் எளிய பிள்ளை. எனக்கென்று தனியாக பள்ளிக்கூடம் கட்டி நான் படிக்க முடியாது. நான் எளிய பிள்ளை, எனக்கென்று தனியாக மருத்துவமனை கட்டி நான் வைத்தியம் பார்க்க முடியாது. நான் சாமானியன், எனக்கென்று தனியே சாலை போட்டு பேருந்து விட்டு நான் பயணிக்க முடியாது. எதுவெல்லாம் தனி மனித உழைப்பால் சாத்தியம் இல்லையோ
அதையெல்லாம் செய்வதற்கு தான் அரசாங்கம் தேவைப்படுகிறது. நாம் எல்லாம் ₹1 ஒரு பொருள் வாங்கினாலும் கூட மறைமுகமாக வரி செலுத்துகிறோம், நேரடியாக சில வரிகளையும் செலுத்துகிறோம். அந்த வரியெல்லாம் தான் அரசு கஜானாவாக மாறுகிறது. அந்த அரசு கஜானாவை நிர்வகிக்கிற பொறுப்பை மக்களாகிய நாமே வாக்கு செலுத்தி ஒரு அரசியல் பிரதிநிதிக்கு தருகிறோம். மக்களுக்காக, மக்களால், மக்களே செய்கின்றது மக்களாட்சி. இதுதான் மக்களாட்சியுடைய தத்துவம். அப்ப மக்களுக்காகத்தான் அரசாங்கம். அவர்கள் கூலிகள், அமைச்சர் பெருமக்களோ முதலமைச்சரோ யாராக வேணாலும் இருந்து தொலையட்டும், அவர்கள் கூலிகள். நாங்கள் அவர்களுக்கு வரி பிச்சை போட்ட முதலாளிகள். அவர்கள் கூலிகள், நாங்கள் அவர்களுக்கு காலங்காலமாக வாக்கு பிச்சை போட்ட கொடையாளர்கள். இதை மறந்துடக்கூடாது. மக்களாகிய நாம் தான் இந்த அரசியலையும் நிர்வாகத்தையும் அரசையும் தீர்மானிக்க வேண்டுமே தவிர அவன் என்ன செய்வான்? இலவசங்களை கொடுத்து, சின்ன சின்ன கவர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொடுத்து, பொங்கலுக்கு 3000 பரிசு. எல்லா இதுலையும் நடக்குது. பொங்கலுக்கு 3000 பரிசு, 1.5 கோடி ரேஷன் கார்டுக்கு ₹3000 பரிசு. அப்ப 4500 கோடி, ஏறத்தாழ 4500 கோடியை கொடுக்கின்ற இவர்கள் அந்த 4500 கோடியை மேற்கூரை இடிந்த ஏறத்தாழ 1 லட்சம் பள்ளிகளுக்கு மத்தியில் இருக்கிறது தமிழ்நாடு. அதையெல்லாம் சரி செஞ்சிருக்கலாம். பல பல மருத்துவமனைகள் அடிப்படை வசதி கூட இல்லாத நிலையில் இருக்கிறது. அதை சரி செஞ்சிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யாத இவர்கள் மீண்டும் மீண்டும் இலவசங்களையே நமக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இதை கொடுத்து உங்கள் வாக்கை பெற்று விடலாம் என்று அவன் நம்புகிறான். நாம் இவர்களுக்கான எந்த உரிமையும் நாம் தர வேண்டியதில்லை. நாம் இவர்களுக்கான எந்த அடிப்படை வசதியும் சரி செய்ய வேண்டியதில்லை. நாம் கொடுத்த வாக்குறுதிகளை கூட நாம் நிறைவேற்ற வேண்டியதில்லை. இலவசங்களை விட்டு வாரி வழங்கிவிட்டாலே மக்களுடைய ஓட்டை வாங்கிவிடலாம் என்று நம்புகிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினரும் அந்த மார்க்க அறிஞர்களுக்கு, உலமாக்களுக்கு மாசம் ₹1000, உலமாக்களுக்கு சைக்கிள் தருகிறோம், செத்தா புதைக்கிறதுக்கு கபர்ஸ்தானுக்கு நிலம் பார்த்து தர்றோம் அப்படிங்கிற இலவச திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் அதன் மூலமாக இஸ்லாமியருடைய வாக்கை வாங்கிக் கொள்ளலாம் என்று நம்புகிறார்கள். ஏன் இவங்க பொங்கலுக்கு பரிசு தரணும்? அதற்கு அவங்க சொல்ற விளக்கம், பொங்கலை வசதி வாய்ப்பாக கொண்டாட முடியாத ஏழைகள் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் அதிகப்படியான மக்கள் ஏழைகள். பொங்கலை வசதி வாய்ப்பாக கொண்டாட முடியாத ஏழைகள் இருக்கிறார்கள். பொங்கலே கொண்டாட முடியாத நான் எப்படி ஃப்ளைட்ல போவேன்? எனக்கு எதுக்கு பரந்தூர்ல இன்னொரு விமான நிலையம்? இந்த கேள்வியை ஏன் எவனுமே எழுப்பல? பரந்தூரில் 4000 ஏக்கருக்கு விளைநிலங்கள் அளிக்கப்படுகிறது. 4000 ஏக்கருக்கு அங்கே விவசாய நிலங்கள் அளிக்கப்படுகிறது. விவசாய பெருங்குடியினர்களின் வாழ்விடங்கள் அளிக்கப்படுகிறது. நீர்நிலைகள் அளிக்கப்படுகிறது. பிளைட்ல எதுக்கு? பொங்கலே கொண்டாடாத, வாழ வக்கில்லாத நாங்கள் எப்படி பிளைட்ல போவோம்? எனக்கு எதற்கு இன்னொரு விமான நிலையம் என்று ஏன் யாருமே கேள்வி எழுப்பல? எப்படி போவோம்? இப்ப ஐயா உதயநிதி அவர்கள், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள்லாம் கல்லூரி படிக்கிற இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு காசு கொடுக்கிறது, லேப்டாப் கொடுக்கிறது, இதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்கள், நான் ஒரு தெளிவான கேள்வி, திமுகவுக்கு வாக்களிக்கின்ற இஸ்லாமிய சொந்தங்கள் நிறைந்த பகுதி, நான் ஒரு தெளிவான கேள்வி கேட்கிறேன். ஐயா உதயநிதி அவர்கள் கட்சியில் சேர்ந்த மாத்திரத்தில் அவர் இளைஞர் அணி தலைவர். நீ காலங்காலமா கட்சியில் இருக்கிறவன் அப்படியே அங்கேயே இருக்கான். திட்டச்சேரியில கட்சி நடத்திக்கிட்டு இருந்த கிளை செயலாளர் திட்டச்சேரியிலே இருக்கான். இன்னும் நாகூர் பார்டரே அவன் தாண்டல. ஆனா திட்டச்சேரி, ஆனா மு.க. ஸ்டாலின் மகன் என்கிற ஒரு தகுதி, கருணாநிதி பேரன் என்ற ஒரு தகுதி, அவர் சேர்ந்த மாத்திரத்தில் இளைஞர் அணி தலைவர். 2021 அவர் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறது. அவரும் போட்டியிடுகிறார். அங்க போட்டியிட்டாலே வென்று விடலாம் என்ற ஒரு இஸ்லாமிய தொகுதி சேப்பாக்கத்திலே நின்று அவர் போட்டியிடுகிறார். எங்கள்கிட்டலாம் கேள்வி மயிறு கேட்கிற இந்த வெங்காயங்கள் இஸ்லாமிய தொகுதியில் வாக்கை பிரிப்பதற்காக ஃபாத்திமா ஃபர்கானவை நிறுத்தியுள்ளோம் என்று கேள்வி கேட்கிற பெருமக்களே, இஸ்லாமிய தொகுதியில் எதற்கு கருணாநிதி மகன் போட்டியிடுகிறார் என்ற கேள்வியை ஏன் நீங்க எழுப்பல? சரி, போட்டியிட்டாரு, வென்று தொலைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 1.5 ஆண்டுகள் கூட கழியல. அதுக்குள்ள அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர். 1.5 ஆண்டு கூட கழியல.
அதற்கு 1.5 ஆண்டு கூட கழியல. அதுக்கப்புறமா அவர் துணை முதலமைச்சர். இன்று நான் என்ன நடந்தாலும் சரி, அடுத்த முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். அவங்க கட்சியில் அவங்க குடும்பத்தில் என்ன நடந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் தான். திமுக ஒருவேளை ஆட்சியை பிடித்தா உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர். நான் கேட்குறேன், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருந்தகைகளுக்கு, என் வயது உள்ள இளைஞர்களுக்கு கேட்குறேன், நம்ம அப்பா செத்தா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சுக்க. திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பா செத்தா, வீட்டில் என் தாய் தகப்பன் செத்தா என் நிலைமை என்னன்னு யோசிச்சுக்க. ஆனால் அதற்கு எல்லா விதமான இதற்கும் அவர்கள் அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் ஏற்கனவே நான் தான் முதலமைச்சர். அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் துன்ப நிதி, துயர நிதி, எல்லா நிதிகளும் வரிசையாக காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன் 3ஆம் ஆண்டு படிக்கிற இளங்கலை பட்டம் படிக்கிற கல்லூரி படிக்கிற எனக்கு லேப்டாப் தரான், எங்களுக்கு 1000 தரான். எதுக்கு 3ஆம் ஆண்டு படிக்கும் போது நீ லேப்டாப் தர? 4.5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு இப்ப எதுக்கு லேப்டாப் தர? ஏன்னா என் புள்ள முன்னேறணுமா? ஓம் புள்ள முன்னேறதுல நீ காட்டுற அவசரத்தை என் புள்ள முன்னேறதுல ஏன்டா காட்டல? ஏன் காட்டல? உங்க புள்ள முன்னேறதுக்கு மட்டும் ஒன்றை கிட்ட அப்படியே உடனே முதல்ல எம்எல்ஏ ஆயிரணும், உடனே அமைச்சர் ஆயிரணும், உடனே துணை அமைச்சர் அமைக்கணும். ஆனா என் புள்ள நீ 4 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் தான் லேப்டாப் கொடுத்து முன்னேற்றி விடுவேன்னா, இது யாருக்கான ஆட்சி? இது யாருக்கான ஆட்சி? இது சிந்திக்கணும். என்ன சொன்னாலும் சரி, சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள். இன்று அமைச்சர் ஆவடி நாசர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார், இஸ்லாமியர்களின் காவல் தெய்வம் ஸ்டாலின். எனக்கெல்லாம் ஈமான் பாடம் எடுக்கிற இஸ்லாமிய பெருந்தகைகளே, எங்கேயாவது இருக்கீங்களா? சீமானோடு இருந்தால் நீங்கள் ஈமானோடு இருக்க முடியாது. பெரியார் கருத்தரங்கில் பயணித்த அந்த பிள்ளைகள், நான், எங்க அக்கா, எங்க அண்ணன் எல்லாரும் இஸ்லாமிய பெயர்தாங்கிகள் என்று கூறிய மார்க்க அறிஞர்களே, நீங்கள் இருக்கிறீர்களா? எங்கு சென்றீர்கள்? இஸ்லாமியர்களின் காவல் தெய்வம் ஸ்டாலின் என்று சொல்வதற்கு எப்படி அவருக்கு மனசு வருகிறது? வாய் கூசாமல், கொஞ்சம் கூட தன்மானம் இல்லாமல் எப்படி நீங்கள் இதை அமைதியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பாஜக இந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி தான். நாங்கள் சொல்கிறோம், காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி, பாஜக மனித குலத்தின் எதிரி. இது எங்களுடைய நிலைப்பாடு. அவன் என்ன செய்வான்? என்ன நடந்தாலும் சரி, ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாலும் சரி, கற்பழித்த அந்த குற்றவாளியை கைது செய்து போகும்போது பாரத மாதா கி ஜெய் என்று கோஷம் போடுவான், ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுவான். கோயிலில் வைத்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவங்களும் இந்தியாவில் தான் நடந்தது. இந்தியாவில் பிறந்ததற்கு நாம் வெக்கப்பட வேண்டும். கோயிலில் வைத்து சிறுமி என்னுடைய தங்கை ஆசிஃபாவை வன்புணர்வு செஞ்சான். அதுவும் அப்பா வன்முணர்வு செஞ்சுட்டு பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மகனை வரவழைத்து நீ ஒரு வாட்டி வன்முணர்வு செய்து கொலை செய்யின்னு சொல்லி வன்முணர்வு செஞ்சான் ஆசிஃபா. நம்மெல்லாம் இங்கே இஸ்லாமியர்கள் மறந்து விட்டார்கள். பாஜக மிக மோசமான சக்தி தான். ஒரே நைட்டில் பணம் செல்லாதுன்ட்டான், 1500 செல்லாதுன்ட்டான், ஏடிஎம் வாசல்ல கிடந்தோம். கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்ட்டான். கருப்பு பணத்தை ஒழிக்கிறீங்களா? ஆஹா மகாராஜா, அப்படி ஒருவேளை கருப்பு பணம் இந்த ஆண்டுடைய இறுதியில் கருப்பு பணம் ஒழியவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன், நான் எரிந்து விடுவேன் என்று சொன்னார் மோடி. சரி, கருப்பு பணம் ஒழியட்டும், இல்லை நம்மளை பிடிச்ச சனியனாவது ஒழியட்டும் அப்படின்னு நம்ம சரின்னு அதையும் பொறுத்துக்கிட்டோம். ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி கடையில் வியாபாரம் நடந்துச்சு. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் கடையே வியாபாரத்துக்கு போயிருச்சு, வேலைக்கு போயிருச்சு. அந்த அளவுக்கு கொடுமை. என்ன வக்ஃபு வாரிய சட்டம் இஸ்லாமியருடைய சொத்துக்களையும் இஸ்லாமியர்களுடைய அந்த மத கூடாரங்கள் மத ஸ்தாபகங்களை கையகப்படுத்த வேண்டும். ஒரு பாபர் மசூதியை இடித்தது பத்தாது, எல்லாவற்றையும் இடித்து தகர்க்க வேண்டும் என்று இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்க முயல்கிறது பாஜக. வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்தது பாஜக. அத்தனையும் பாஜக கொண்டு வந்தது சரிதான். பாபர் மசூதியை இடித்தார்கள், இடித்தது பாஜக. திரும்பி ராமர் கோயில் என்ற அந்த இடத்தில் கட்டி எழுப்பி இந்திய மக்களின் ஒட்டுமொத்த அமைதியுமே இங்கே குலைத்தது பாஜக. சந்தேகத்துக்கே இடமில்லை. பாஜக இந்த நாட்டில் அப்புறப்படுத்த வேண்டிய சக்தி. பாஜகவை மனிதகுல விரோதி என்று நாங்கள் கூறுகிறோம். எந்த விதமான சந்தேகமும் எந்த விதமான ஐயமும் எங்களுக்கு இல்லை. ஆனா அந்த பாஜகவிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு திமுக தான் தீர்வா? இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பணும். திமுக தான் தீர்வா? போற போக்கல ஐயா ஹச் ராஜா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதியா போட்டார். அதை கொண்டுட்டு ட்விட்டர்கள் எல்லாம் போட்டு கொண்டாடி தீர்த்து
ராஜாவே சொல்லிட்டாரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோம், ஸ்டாலின் கருணாநிதியை விட ஆபத்தானவரா. எதிரெல்லாம் ஆபத்தானவர் தெரியுமா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கோபேக் மோடி, கருப்பு கொடி பிடிச்சிக்கிட்டு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெல்கம் மோடி, வெள்ளை கொடை பிடிச்சிக்கிட்டு. கருப்பு கொடிக்கும் வெள்ளை கொடைக்கு நடுவில் திராவிடம் பாஜக கிட்ட படுத்துருச்சு, படுத்து தூங்கிட்டான். ஆனா நீ இன்னும் நம்புற திமுக தான் சிறுபான்மையின் பாதுகாவலர்கள் பாஜகவுக்கு எதிரிகள் அப்படின்னு. அப்ப சீமான் பாஜகவின் பி டீம், அப்ப திமுக அவன் தான் பாஜகவின் ஏ டீம். அது உனக்கு தெரியல. என்ன செஞ்சார்கள்? எய்ம்ஸ், இதுதான் மோடி இது பண்ணி போன அடிக்கல் நாட்டிட்டு செஞ்ச எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரின்னு தூக்கி காமிச்சார் உதயநிதி. என்னடா இவன் செங்கலெல்லாம் இவர் தூக்கி காமிக்கிறாரு, பரவாயில்லையேன்னு சொல்லி இஸ்லாமியர்கள்லாம் போய் வாக்கு கேட்டாங்க, வாக்கு செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதே கல்லூரியை திறந்து வைக்கிறதுக்கு மோடியை தான் கூட்டிட்டு வந்தது திமுக. உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் அவன் கொடுத்தது அதிமுக ஆட்சியில். அந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைக்கிறதுக்கு மோடியை அழைத்து வருகிறார் ஸ்டாலின். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? செஸ் விளையாட்டு, சதுரங்க விளையாட்டு நடக்குது, சதுரங்க விளையாட்டு. அதை நடத்துறதுக்கு ஏன் அது என்ன, அவர் என்ன விஸ்வநாதன் ஆனந்துக்கு கோச்சா? நரேந்திர மோடி என்ன விஸ்வநாதன் ஆனந்துக்கு கோச்சா? இல்லை நம்ம சின்ன பசங்களை பாடுவானுங்களே அந்த சின்ன பசங்க, பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் அவர் கோச்சா? அவருக்கு செஸ்ஸுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா செஸ் போட்டியை நடத்துவதற்கு மோடியை கூட்டி வருகிறது திமுக. ஸ்டாலின் போய் டெல்லிக்கு போய் மோடியை அழைப்பு விடுத்துட்டு வந்தார். நம்ம செஸ்ஸுங்கிற பேர்ல சென்னையில செஸ் போட்டி நடந்துச்சு. அது பத்தாது, அதாவது பரவாயில்ல, அடிமையிலும் அடிமை கொத்தடிமை. என்னன்னா, நீங்க வந்துட்டு போறதுக்கு நன்றி மகாராஜா அப்படின்னு டெல்லிக்கு போய் சொன்னாங்க. டெல்லிக்கு போய் நீங்க செஸ் போட்டியை நடத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றி மகாராஜான்னு டெல்லிக்கு போய் நன்றி கூறுகிறார் ஸ்டாலின். நன்றி கூறுகிறார் ஸ்டாலின். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னும் மோடியை வெறுக்கிறார், மோடியை இருந்து நம்மிடம் காக்கிறார் ஸ்டாலின். மோடியிட கூட்டணி வச்ச எடப்பாடியை கூட இந்த அளவுக்கு கொத்தடிமையா இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 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 தெலுங்கா, நான் சொல்லுவேன், அப்ப என்னப்பா அரசு பயணமா ஒரு பிரதமர் தமிழ்நாடு வராரு, அதனால அரசு சார்பில் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் போய் பார்க்கிறாரு. சரி, அப்ப தெலுங்கானா சிஎம் ஒரு மானமுகுல மகன் சந்திரசேகர ராவ் மோடி வரும்போதெல்லாம் வெளியூர் போயிடுறாரு, அவாய்ட் பண்ணிடுறாரு. அவன் உண்மையிலேயே பாஜகவை எதிர்க்கிற தலைவன். அப்படி பார்த்தா எதுக்கெடுத்தாலும் மோடியை கூட்டிட்டு வர்ற இவர் பாஜக உள்ள வந்துடக்கூடாது, மோடி உள்ள வந்துடக்கூடாது என்று மோடிக்கு எதிராக ஸ்டாலினுக்கு வாக்களித்த பெருமகளே, மோடியை அழைத்து வருவதே ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். அதை கேட்டா சொல்றாங்க, எதுக்குடா 11 மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி வைக்கிறதுக்கு மோடியை கூட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு டெல்லியிலேயே போய் TR பாலு அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். 11 மருத்துவக் கல்லூரிகளை வெள்ளித்தட்டில் வைத்து மோடி தருகிறார், அதை வேணான்னு சொல்லணுமா அப்படிங்கிறார். இங்க பேசுறது பாஜக பாசிஸ்டுகள், அங்க டெல்லிக்கு போய் பாஜக ஸ்வீட் எனிமீஸ், அப்படி செல்லமா ஸ்வீட் எனிமீஸ். இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிலைப்பாடு. என்ன, எந்த வகையில் திமுக பாஜகவை எதிர்க்கிறது என்றால் எந்த வகையில் எதிர்த்தது நீங்க சொல்லணும். எந்த வகையில் எதிர்த்தது? ஜிஎஸ்டி, NIA இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம், இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது பாஜக என்றால் அதை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் வாக்களித்தது திமுக. அந்த மசோதாக்களுக்கெல்லாம் ஆதரித்து வாக்களித்தது திமுக. பின்ன நீங்க இஸ்லாமியர்களின் எந்த இடத்திலும் சமூகத்திற்கு போராடுகின்ற ஒரு போராளியை NIA-வால் முடக்க முடியும்? இஸ்லாமியர்கள் நிறைய வணிகம் செய்கிறீர்கள், உங்களுடைய வணிகத்திற்கு நட்டம் ஏற்படுகிறது. இப்போது பல லட்சக்கணக்கான வியாபார ஸ்தாபனங்களை நடத்துகின்ற பெருமக்களே, ஜிஎஸ்டி மூலமாக எத்தனை நட்டம் வருகிறது உங்களுக்கு? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பாஜக கொண்டு வந்த அதே ஜிஎஸ்டியை கொண்டு வர விட்டது, ஆதரிச்சு வாக்களித்தது திமுக நாடாளுமன்றத்தில். பின்ன என்ன இவர்கள் நடக்கிற? சரி, தரையில தான் எதிர்க்கல, திரையிலையாவது எதிர்ப்பாங்கன்னு பார்த்து காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை எதிர்த்து எல்லாரும் இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது, இஸ்லாமியர்களை தீவிரவாக காட்டுவது அப்படின்னு வட இந்தியாவிலலாம் ஒரே ஆர்ப்பாட்டம், அவங்க அதை திரையிட்டாங்க, ஒரே சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா போச்சு. அதே போல கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வருது,
இஸ்லாமியர்கள் இந்து பெண்களை கொண்டு வந்து மதம் மாற்றி விட்டு தீவிரவாதி ஆக்குறாங்க, ISISல போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு இல்லாத ஒரு கருத்தை பரப்புரை செய்து இங்கே மதவெறி போக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த படத்தை எடுத்து வெளியிடுகிறார்கள். அந்த படத்தை காவல்துறையின் பாதுகாப்போடு திரையிடுகிறது திமுக. திரையிட்டது கூட பரவாயில்லை, திரையிட்டது கூட பரவாயில்ல. ஆனா திரையிட்டத போய் தியேட்டர்ல பாக்குறவன் கருப்பு சட்டை அணிஞ்சு பார்க்க கூடாதான், அதுக்கும் தடையாம். அதான் சொல்றேன்ல, மோடிக்கு அடிமை எடப்பாடினா கொத்தடிமை ஸ்டாலின். கருப்பு சட்டை கூட அணிஞ்சு அந்த படத்தை பார்க்க கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறது இந்த அரசாங்கம். சரி, தியேட்டர்ல வந்த படத்தை தான் அப்படி சொன்னாங்கன்னு விட்டா, குஜராத்தில் ஒரு இனப்படுகொலை நடந்தது. 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத்தில் ஒரு இனப்படுகொலை நடக்கிறது. அந்த குஜராத் இனப்படுகொலையில் 3000 இஸ்லாமியர்கள் துள்ள துடிக்க கொன்றொழிக்கப்பட்டார்கள், துள்ள துடிக்க கொன்றொழிக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்திலும் கூட மோடிக்கு ஆதரவாக பேசியவர் கருணாநிதி. மோடி ஒரு மதிப்பு மிக்க தலைவர் தான் என்று சொல்லியவர் கருணாநிதி. RSS இயக்கமும் தீக்காவை போல ஒரு சமூக இயக்கம் தான் என்று சொல்லியவர் கருணாநிதி. மோடி அங்க குஜராத் கலவரம் நடந்துட்டு இருக்கு, அப்ப மோடி தான் அங்க சீஃப் மினிஸ்டர். ஆனா அது குஜராத்துடைய உள் விவகாரம், அந்த மாநிலத்தின் உள் விவகாரம் என்று சொன்னது இதே கருணாநிதி. நீங்கள் சிறுபான்மையின் பாதுகாவலர் கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கிறீங்கல்ல, அதே கருணாநிதி தான் முஸ்லிம்கள் அங்கே கொன்றொழிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக எதையும் செய்யாமல் ஏன் கூட்டணியில் இருந்து கூட கூட்டணியிலிருந்து விலகாம அதை இது பண்ற. சரி, அப்பத்தான் அதை செஞ்சு தொலைச்சாங்க, அது அப்ப முடிஞ்சிச்சு. அந்த குஜராத் கலவரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த கால தலைமுறைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி BBC ஆங்கில இதழ் ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியிடுது, ஒரு ஆவணப்படத்தை வெளியிடுகிறார்கள். அந்த டாக்குமெண்ட்ரிய மேற்கு வங்க முதலமைச்சர் அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் அரசு பாதுகாப்புடன், காவல்துறை பாதுகாப்புடன் அதை திரையிடுகிறார்கள். ஏன் மேற்கு வங்கம் வரை சொல்ல முடியும், அண்மையில் இருக்கிற கேரளா அதனுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் காவல்துறையின் பாதுகாப்போடு அதை திரையரங்குகளில் திரையிடுகிறார். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மோடியின் அடிமை ஸ்டாலின் அதை திரையிடுவதற்கு தடை விதிக்கிறார். அவர் என்ன அந்த படத்துல அப்படி என்ன குத்தத்தை, கேரளா ஸ்டோரியில இல்லாத குத்தத்தை BBC டாக்குமெண்ட்ரியில என்னத்தை கண்டுட்டீங்க, என்ன கண்டுட்டீங்க? அதனால சொல்றோம், நாங்க B டீம்னா அப்ப திமுக A டீம், பாஜகவுடைய A டீம். அது மட்டுமல்ல BBC டாக்குமெண்ட்ரி தடை செய்தார்கள். அது மட்டுமல்ல, சரி திரையரங்கில் தானே பார்க்க கூடாது, நாங்கள் பொது வெளியில் உட்கார்ந்து செல்போன்ல பார்ப்போம் அப்படின்னு செல்போனில் பார்த்த இடதுசாரிகளை கைது செய்தது திமுக. கூட்டணி தர்மங்களையும் மீறி கம்யூனிஸ்டுகளை சேர்ந்த சிலர் அந்த படத்தை பார்த்தார்கள் என்பதற்காக கைது செய்தது திமுக. அப்புறம் என்ன, உனக்கு ஆதரவா ஸ்டாலின் இருந்துட்டாரு. சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் ஒருபடி மேல போய் சிறுபான்மையினரின் காவல் தெய்வம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? பாபர் மசூதியை இடித்தது பாஜக என்றால் இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ். இதை மறுக்க முடியுமா? மொத பாபர் மசூதிக்குள்ள ராமர் சிலையை வைக்கப்பட்டது 1949. அப்ப இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு காலத்துல தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. பாபர் மசூதிக்குள்ள போய் ராமர் சிலையை வைக்கிறான். அதற்கு 20 ஆண்டுகள் கழித்து 1972 நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் உள்ளே இருக்கக்கூடிய பாபர் மசூதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ராமருக்கு நீங்கள் ஏன் பூஜை செய்யவில்லை என்று ராமர் என் கனவுல வந்து சொல்றாருன்னு ஒரு பெருமகன் போய் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்குல தீர்ப்பு வருது, நீங்க உள்ள போய் பூஜை செஞ்சுக்கலாம். அங்கே தொழுகை நடப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சியில் தான். 1992 இந்தியா முழுக்க பாபர் மசூதியை இடிப்பதற்கு படை தயார் செய்கிறார்கள், படையை திரட்டுகிறார்கள். அந்த படையெல்லாம் திரண்டு நிற்கிறது. அப்ப இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்கிறார், போற போக்க பார்த்தா இவங்க இடிச்சிருவார்கள் போல என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லியும் கூட அப்ப இருந்த நரசிம்மராவ் அவர்கள் அதை எப்படி கண்டுகொள்ளாமல் விட்டு பாபர் மசூதியை இடித்தது பாஜக, பாபர் மசூதியை இடித்தது RSS என்றால் இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ். இடித்தார்கள். அவன் ஒன்னும் குண்டு வச்சு தகர்க்கல,
ஏவுகணை விட்டு எரியல, கடப்பாறையும் சுத்திகளையும் கொண்டு போய் ஒரு நாள் முழுக்க மணிக்கணக்கா பாபர் மசூதியை இடிச்சான். ஆனா காவல்துறை, ராணுவத்துறை இடிக்க வருகிறார்கள் என்று உளவுத்துறை கூட பாபர் மசூதியை காப்பாற்றுவதற்கு துடிக்கவில்லை. இப்ப சொல்லு, பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்குதா இல்ல திமுக இருக்குதா? யார் இருக்கா? யார் இருக்கா? அந்த பாபர் மசூதி இடிச்ச அந்த வழக்கு நடக்குது, வருஷ கணக்கா நடக்குது. இறுதியில் ஒரு தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பே இங்க இருக்கக்கூடிய திராவிட பிரமுகர்கள் சொல்கிறார்கள், பாபர் மசூதியை தகர்க்கிறார்கள் நீங்க நினைக்காதீங்க, என்ன தீர்ப்பு வந்தாலும் நீங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய திமுக பிரமுகர்கள், ஐயா ஸ்டாலின் உட்பட எல்லாரும் சொல்றது என்ன, என்ன தீர்ப்பு வந்தாலும் நீங்க அதை அப்படியே ஏத்துக்கொள்ளணும். அங்க ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டு விழா செய்யறாங்க. மொத வாழ்த்து செய்தி போட்டது காங்கிரஸ் உடைய தலைவர் ராகுல் காந்தி. பாபர் மசூதியை இடிச்சிட்டு அடிக்கல் நாட்டுறாங்க, அதை வரவேற்றது ராகுல் காந்தி. இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக இருந்து நீங்கள் வேணா பாருங்க, ஐயா ஸ்டாலின் அப்ப போட்ட பதிவையும் RSS உடைய தலைவர்கள் போட்ட பதிவையும் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ஸ்கிரிப்ட். அன்றும் கூட இஸ்லாமிய பிரதிநிதிகளே கூட என்ன தீர்ப்பு வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளிவாசலில் இருக்க தொலை வைக்கக்கூடிய உலமாக்கள் முதற்கொண்டு மார்க்க அறிஞர்கள் உட்பட அனைவரும் சொன்னார்கள், நீங்கள் என்ன தீர்ப்பு வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே தமிழகத்திலிருந்து ஒரே ஒரு ஆண் சிங்கம் மட்டும்தான் எழுகிறார், எங்களுக்கு தேவை தீர்ப்பு அல்ல நீதி என்று சொன்ன ஒரே ஒரு பெருமகன், அது என்னுடைய தகப்பன் செந்தமிழன் சீமான். ஒரே ஒரு ஆள் தான் சொன்னாரு, எங்களுக்கு தேவை தீர்ப்பு அல்ல நீதி. இந்தியாவினுடைய அமைதி குலைந்தது இந்த பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டுவதால அப்படின்னு சொன்ன பெருமகன் செந்தமிழன் சீமான் தான். நீ யோசிச்சு பாரு, அப்ப யாரு உங்களுக்கான பாதுகாவலர்? சிறுபான்மைன்னு நான் சொல்ல மாட்டேன், சிறுபான்மைன்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன் என்று சொன்ன பெருமகன் செந்தமிழன் சீமான். எந்த இஸ்லாமியர்களின் பிரச்சனைக்கு சீமான் போராடல. அந்த கேரளா ஸ்டோரி படத்தை திரையிட்டது திமுக என்றால் அதை ஓட விரட்டியது செந்தமிழன் சீமான். அந்த ப்ரொடியூசர், தயாரிப்பாளரை ஒப்புக்கொண்டால் ஒரே ஒரு ஆளுடைய போராட்டத்துக்கு பயந்து இந்த அரசாங்கம் என்னுடைய திரைப்படத்தை தடை செய்து விட்டது என்று சொன்னார்கள். அப்படி காலங்காலமா பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சீமான்தான். இஸ்லாமிய சிறைவாசிகளை, அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று வாக்குறுதி அளித்த பெருமக்களே, ஸ்டாலின் அவர்களே, 1500வது மீலாது விழா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருவிழாக, அரசு பெருவிழாக எடுக்கிறார்கள். அங்கு போய் சென்று ஸ்டாலின் அமர்ந்திருக்கிறார். ஸ்டாலினை வரவேற்று எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் பேசுகிறார்கள். எல்லா இஸ்லாமிய கட்சி தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள், பிரதிநிதிகள் அனைவரும் பேசுகிறார்கள். ஆனால் ஒருத்தன் கூட சிறைவாசிகளை விடுதலை செய்யுன்னு கேட்கலடா. ஒரு இஸ்லாமிய பிரதிநிதி கூட கேட்கல. ஏன்னா அங்க வச்சு அதை கேட்டா ஸ்டாலின் மனசு புண்பற்றும். அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்வோம், அப்பாவியை எதுக்கு உள்ள வச்ச என்று கேட்டது சீமான். இன்றும் ஏற்கனவே முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்கல்ல, 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்ற ஆர்ப்பாட்டத்தை செய்தது நாம் தமிழர் கட்சி. ஆனால் திரும்ப நீங்கள் உங்களை காப்பாற்றுவர்களுக்கு வாக்கு செலுத்தாமல் உங்களை அடிப்பவனுக்கும் மிதிப்பவனுக்கும் உங்களை மதிக்காதவனுக்கும் வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமை சேர்க்கும் போது எப்படி வலிக்கும்? எங்களுக்கு எப்படி வலிக்கும்? ஒரு காலம் வரும், அன்று நேர்மையாக வாழ்வது என்பது நெருப்பு துண்டை கையில் வைப்பதற்கு ஒப்பாகும் என்று சொன்னார்களே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலம் அது இந்த காலம் தானே. நேர்மையாக வாழ்வது என்பது எவ்வளவு கடினமாக ஆனது. எனக்கு நேர்மையை போதித்த இஸ்லாமிய அறிஞர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, ஜமாத்துல் உலமாவை சேர்ந்த உலமா பெருமக்களை, எனக்கு நேர்மையை போதித்தீர்களே. 1 ரூபாய் கூட அடுத்தவங்க காசு வந்துடக்கூடாது, அது ஹராம். 1 பைசா கூட அடுத்தவங்க பொருளை அபகரிச்சிடக்கூடாது. வட்டி பொருளை சாப்பிடுவது ஹராம், இறைவனால் தடை செய்யப்பட்டது. வட்டியினால் ஒருவனுக்கு லாபமும் பொருளாதாரத்தால் ஒருவனுக்கு நஷ்டமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்லாத்தின்படி அல்லாஹ்வுடைய கட்டளை இது, வட்டி பொருளை சாப்பிடுவது ஹராம் என்றெல்லாம் சொன்ன பெருமக்களே, கோடி கணக்கில் ஊழல் செய்கிறார்களே திமுகவை சேர்ந்தவர்கள், ஸ்டாலின் அவர்கள், அதையெல்லாம் நீங்கள் ஏன் கேட்கவில்லை? ஹராம் என்று ஏன் நினைக்கவில்லை?
நேர்மைக்கு விரோதமாக, இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக, ஏன் தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதே திமுக. எதிர்த்து போராடுகின்ற களத்தில் முன்வரிசையில் இஸ்லாமியர்கள் தானே நின்றிருக்க வேண்டும். காலங்காலமாக அநீதிக்கு எதிராக போராடிய இஸ்லாமிய பெருமக்கள் வெள்ளக்காரங்காலத்துல வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டிய அந்த கூட்டத்தில் இந்தியா கேட்டில் பொறித்திருக்கிறது அத்தனுடைய பெயர்களும் அங்கே பொறிக்கப்பட்ட 75 விழுக்காடு நபர்களின் பெயர்கள் இஸ்லாமிய பெயர்கள். என் விடுதலைக்கு போராடியவன் அத்தனை பேரும், அதில் முக்காவாசி பேர் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிறான். ஒருங்கிணைந்த இந்தியாவின் விடுதலைக்கு போராடியவர்கள் அவர்கள். அப்படி காலங்காலமாக அநீதிக்கு எதிராக போராடி இஸ்லாமிய மக்களே, எனக்கெல்லாம் நேர்மையை போதித்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களே, நீங்கள் திமுகவிற்கு ஒவ்வொரு வாக்கும் சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு விழுந்துவிட வேண்டும் என்பதை எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள்? எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள்? எந்த குர்ஆன் வசனத்தில் இருக்கிறது கொள்ளக்காரனுக்கே ஓட்டு போட சொல்லி? எந்த ஹதீஸில் இருக்கிறது திருடர்களுக்கே வாக்களிக்க சொல்லி? அதற்கு துணை போகிறீர்கள் என்பது உண்மைதானே? அப்ப உங்ககிட்ட படிச்சு ஓதுன, உங்ககிட்டயே அதே மதரசால உட்கார்ந்து ஓதுன என்னை போன்ற இளைஞர்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? நம்ம போய் திமுக ஓட்டு போடலாமாத்தா? வேணாம்தா. எவ்வளவோ சொல்லிட்டாங்க. ஐயா பழனி பாபா அவர்கள் காயிதே மில்லத்தவர்கள், காயிதே மில்லத்து கட்சியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எதிர்கட்சியா இருந்துச்சு, அதையும் இழுத்து மூடுனது கருணாநிதி தான். துண்டு துண்டா அதை பந்தாடி எதிர்கட்சி தலைவராக இருந்த காயிதே மில்லத் முத திமுகவை அங்கீகரிச்சு ஒரு கட்சி கூட்டணி வச்சுச்சு. அந்த கூட்டணி கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். கூட்டணி வச்சவர் காயிதே மில்லத்தவர்கள். அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணமான காயிதே மில்லத்தவர்கள். ஆனால் அவர் இறந்த பிறகு மதுக்கடைகளை திறந்தவர் கருணாநிதி. கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறார் ஐயா காயிதே மில்லத்தவர்கள். தமிழ்நாடு முழுக்க மதுக்கடைகளை மூட சொல்லி பிரச்சாரம் செய்தார். கருணாநிதிக்கும் காயிதே மில்லத்துக்கும் கடைசி வரை உடன்பாடு வரவே இல்லை, முரண்பாடு தான் இருந்தது. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை இஸ்லாமிய மக்களுக்கு காயிதே மில்லத்து கூட்டணி வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 6% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு தருகிறோம் என்று கூறி அண்ணாதுரை வாக்களித்தார். ஆனால் அந்த 6% இன்றும் நாங்கள் போராடுகிறோம். 5 வாக்குறுதிகளை முஸ்லிம் லீக் மாநாட்டில் மு க ஸ்டாலின் அறிவிக்கிறார். ஒரு வாக்குறுதி கூட இடஒதுக்கீடை பத்தியோ, ஒரு வாக்குறுதி கூட இஸ்லாமிய சிறைவாசிகளை பத்தியோ இல்லடா. அதை கேள்வி கேட்க ஒருத்தருக்குமா கோபம் வரல? அப்ப என்ன செய்யறேன், நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், இஸ்லாமியர்களின் வாக்குகளை பெறுவதற்கு இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களுக்கு 1000 ரூபாய், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களுக்கு சைக்கிள், செத்தா புதைக்கிறதுக்கு கபர்ஸ்தான், மன்னரை, இது போதும்னு ஸ்டாலின் நம்புகிறார். அப்ப எனக்கு வலிக்குமா? என்னை எவ்வளவு எளிதாக மலினமாக மதிப்பிடுகிறீர்கள் நீங்கள்? இப்போ உங்களுக்கானவர்கள் நம்ம போய் திமுகவுக்கு வாக்களிக்கலாம் மாத்தா? நான் இங்க இருக்கக்கூடியவர்களை கேட்கிறேன், கொஞ்ச நாள்ல பள்ளிவாசல்ல ஆதரவு கடிதம் வரும். ஜும்மா மேடைகளில் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு ஜும்மா மேடை ஒரே ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறது. அது திமுகவுக்கு சிந்தாமல் சிதமாறாமல் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்னு சொல்லும் போது அவுதுபில்லாஹி சைத்தானரஞ்சி, இந்த சைத்தானம் என்னை பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு, பள்ளிவாசலை விட்டு வெளில ஓடி வந்துருது. அதான் நல்லது. ஓம்புள்ள நான் சொல்றேன், நீ கேளு. என்னை விட்டன்னா எங்களை விட்டீர்கள் என்றால் நீ யாரும் காப்பாற்ற முடியாது. இஸ்லாமியர்கள் திமுகன்ற கட்சி இஸ்லாமியர்களுக்கு 2-3 சீட்டு கொடுத்து ஒதுக்கி வச்ச வேளையில் இன்று களத்தில் 10 வேட்பாளர்கள் இஸ்லாமிய வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சிகள் போட்டியிடுகிறோம். என்னுடைய அக்கா பாத்திமா ஃபர்கானா அவர்கள் நாகை சட்டமன்ற தொகுதி, நான் வேடசுந்தூர் சட்டமன்ற தொகுதி. இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்கிறார் சீமான் என்று கருதுகிறவர்களே, வேடசுந்தூர் என்பது கணிசமாக இஸ்லாமிய மக்கள் வசிக்கிற பகுதி கிடையாது. என்னை புது வேட்பாளராக என் அப்பன் நிறுத்தவில்லை, என்னை பொது வேட்பாளராக என் அப்பன் நிறுத்தி இருக்கிறார். நான் இஸ்லாமிய பிள்ளை என்று அவர் பார்க்கவில்லை, அவன் என் பிள்ளை என்று பார்த்துத்தான் என்னுடைய தகப்பன் அங்கே போட்டு நிறுத்தியிருக்கிறார். அப்படித்தான் அனீஸ் ஃபாத்திமா, அப்படித்தான் தாரிகா சல்மான், அப்படித்தான் அபூபக்கர், எல்லோரும் நாங்கள் தமிழர்கள் என்கிற ஒற்றை போர்வைக்கு கீழே நின்று நாங்கள் போட்டியிடுகிறோம். இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். இங்கேயும் நாம் தமிழர் கட்சியும் விட்டா இஸ்லாத்தை காப்பாற்றுறதுக்கும் இஸ்லாமியர்களை காப்பாற்றுறதுக்கும், ஏன் ஒட்டுமொத்த தமிழினத்தை காப்பாற்றுவதற்கென்று ஒரு ஆதரவு இயக்கம், ஒரு வலிமையான அரசியல் படை என்பது இல்லாமல் போய்விடும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற என்னுடைய அக்கா ஃபாத்திமா ஃபர்கானாவுக்கு நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நானுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.